بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقال الله سبحانه وتعالى في محكمه تنزيل العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது இந்த உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணலும் பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் காட்டித் தரவில்லையோ அத்துணை உண்மையான காரியங்களும் விதஅத்துகள் அனைத்து வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை நானும் நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அவ்வளன் يجب علينا أن نشكر الله سبحانه وتعالى. முதலிலே நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதிகம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆவை அணிவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தளியுள்ளார். இதே நேரத்திலே எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களது உடல்நலத்தின் குறைவின் காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இந்த ஜும்ஆவை அடைய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் பலர் பிரயாணத்தின் காரணமாக இந்த ஜும்ஆவை அடைய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு மத்தியிலே இந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தளியுள்ளானே, இந்த வாய்ப்புக்காக ஒருவரே அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, இந்த சிறப்பான நேரத்திலே உங்களுக்கு மத்தியிலே நான் பேச தேர்வு செய்த தலைப்பு இளைய சமுதாயம் வழிகட்டுவதற்கான அடிப்படை காரணங்கள். அன்புக்குரிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் கோடை காலத்தின் விடுமுறையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கூடங்களாகட்டும் கல்லூரிகளாகட்டும் விடுமுறையிலே இருக்கின்றது. இதன் காரணமாக நம்முடைய இளைய சமுதாயம் விடுப்பிலே இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டிய சில விஷயங்களை குறித்து இந்த நேரத்திலே பார்க்க இருக்கின்றோம்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த தொழில்நுட்பம் நிறைந்த இந்த காலத்திலே நம்முடைய இஸ்லாமிய இளைய சமுதாயம் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமை இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த நோக்கத்தை கொண்டுதான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய இளைய சமுதாயத்துடைய நிலை, அதுவும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் பெயர்களை சஹாபாக்களுடைய பெயர்களை வைக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் அதிகமாக நபிமார்களுடைய பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற நிலையிலே அவருடைய வாழ்க்கை வழிமுறை எந்த அடிப்படையில இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவரே, நம்முடைய இளைய சமுதாயம் இந்த குறிப்பாக இந்த நவீன தொழில்நுட்பம் நிறைந்த காலகட்டத்திலே வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தடங்கள் மாறி இஸ்லாத்திற்கு முரணான காரியங்களை செய்கின்ற ஒரு வழிமுறை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரிய சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இளைய சமுதாயம் இவ்வாறு வழிகெடுவதற்கு என்ன காரணம்? நம்முடைய சமுதாயம் தடம் கொண்டு செல்வதற்கு இந்த மார்க்கத்துடைய அடிப்படையை அறியாமல் இருப்பதற்கான நோக்கம் என்ன? அதனுடைய காரணம் என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் ஒரு 5 காரணத்தை கூறுகின்றார்கள். அதிலே முதலாவதாக கூறும் பொழுது, நம்முடைய இளைய சமுதாயம் வழிகெடுவதற்கு அடிப்படை காரணம் தொழில்நுட்ப சாதனங்கள். அதை தொடர்ந்து கூறுகின்றார்கள் அவர்களை சுற்றி உள்ள சுற்றுச்சூழல். அதை தொடர்ந்து கண்காணிப்பின்மை, நம்முடைய இளைய சமுதாயத்திடத்திலே சரியான கண்காணிப்பின்மை இல்லை. அதை தொடர்ந்து சுய கட்டுப்பாடு, அவர்கள் செல்ஃப் கண்ட்ரோலாக இல்லாததன் காரணமாக வழிகாட்டின் பக்கம் செல்கின்றார்கள். கடைசியாக மார்க்க கல்வி இல்லை. அன்புக்குரியவர்களே, முதலில் இளைய சமுதாயம் என்றால் என்ன? இந்த இளைய சமுதாயத்தை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆனிலே 30வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் சொல்கிறார் இளைய சமுதாயத்துடைய ஆற்றலை குறித்து. அன்புக்குரியவர்களே, அந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அன்புக்குரிய சற்று இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹுல்லதி خلقكم, உங்கள் இறைவன் அல்லாஹ்வாகி அவன்தான் உங்களை படைத்தான். அதை தொடர்ந்து சொல்கிறான், எப்படி தெரியுமா அல்லாஹ் படைத்தார்? மின் ضعف, ஒரு பலவீனமான ஒரு படைப்பாக ஆரம்பத்திலே அல்லாஹ் உங்களை படைத்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தை பருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். இந்த குழந்தை பருவம் பலவீனமான ஒரு பருவம். ஒரு குழந்தை தான் நினைத்த செயலை தன்னால் செய்ய முடியாது, பெற்றோர்களை சார்ந்து இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பருவத்திற்கு பலவீனமான ஒரு பருவம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அதை தொடர்ந்து கூறுகின்றார், சும்ம ஜஅல மின் பஅதி ضعفٍ قوة, அந்த பலவீனமான ஒரு பருவத்திலிருந்து உங்களை பலமான ஒரு பருவத்திற்கு நாம் மாற்றுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவதாக குவத், பலமான ஒரு பருவம் என்று சொல்வது இந்த இளமை பருவத்தை தான். ஏன் இந்த இளமை பருவத்திலே ஒரு மனிதன் தான் என்ன நினைக்கிறானோ சுயமாக தானாக அவனால் செய்ய முடியும். வணக்க வழிபாடாகட்டும், இன்ன எந்த செயல்களாகட்டும் அவனை அதை செய்வதற்கான ஆற்றல் அவனிடத்தில் இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குவத் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அதை தொடர்ந்து மீண்டும் சொல்கின்றான், சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் ضعفا وشيبا, மீண்டும் அந்த பலமான பருவத்திலே இருந்து அந்த மனிதனை நாம் பலவீனமான ஒரு பருவத்திற்கு மாட்டோம். மூன்றாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவீனமான பருவம் என்று கூறுவது முதுமை பருவத்தை. ஒரு மனிதன் முதுமை அடைந்து விட்டால், ஒரு மனிதனுக்கு வயதாகி விட்டால், அவன் குழந்தை பருவத்திலே எவ்வாறு பிறரை சார்ந்திருந்தானோ அதே போல பிறரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த பருவத்தில் ஏற்படும். அவனால் சுயமாக அவருடைய செயலை எந்த விதமான ஒரு செயலையும் செய்ய முடியாது. இயற்கை தேவையை கணிப்பதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு அவருக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு பருவத்திற்கு அவர் சென்று விடுவார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றோம். அப்ப சிந்தித்து பாருங்க, இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிக்கின்ற வார்த்தை குவத், பலமான ஒரு பருவம் என்பதாக கூறுகிறார்கள். அதே போல அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐந்து விஷயம் வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒன்று ஷபாரக கபல ஹாரமிக், உங்களது இளமை பருவத்தை முதுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புகளை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்றது 5 விஷயம் வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 5 விஷயம் இருக்கு.
அந்த 5 உங்களை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் அந்த 5ஐ சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, இளமை பருவத்தில் இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமை வந்துச்சுன்னா இளமை பருவத்திலே உங்களிடத்தில் இருந்த ஆற்றல் அந்த முதுமை பருவத்திலே இருக்காது. எனவே உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த இளமை பருவத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் நின்று வணங்கலாம், எவ்வளவு வேணாலும் உடைச்சு அவனால சதக்கா கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வரமான ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். இந்த பருவத்தை குறித்து ஒரு ஆங்கிலேய அறிஞர் கூறுகின்றார், என்னிடத்தில் இளைஞர்களை தாருங்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அவருடைய நம்பிக்கை பாருங்கள், இளைஞர்கள் இருந்தால் உலகத்தை எவ்வாறு வேணுமானால் நம்மளால மாற்ற முடியும். இளைய சமுதாயத்தை வைத்து இந்த உலகத்தை அப்படியே மாற்றி அமைக்க முடியும். அந்த ஆங்கிலேய அறிஞர் கூறுகின்ற அந்த சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞர்களுடைய சக்தி அவர்கள் அறிவது கிடையாது, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அவர்கள் அறிவது கிடையாது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வைத்து மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் பயன்படுத்தினார் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்னும் உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்லும். ஆனால் அந்த இளமை பருவத்தை நம்முடைய சமுதாயம் மீண்டெடுக்கின்றார்கள். முதலாவது காரணம் தொழில்நுட்ப சாதனங்கள். அன்புக்குரிய சற்று சிந்தித்து பாருங்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் என்ன? நம்முடைய வேலையை எது இலகுவாக்குதோ அது அனைத்துமே தொழில்நுட்ப சாதனங்கள் தான். இந்த செல்போன் ஆகட்டும், தொலைத்தொடர்பு சாதனம், வாகனங்கள் ஆகட்டும், இது எல்லாம் தொழில்நுட்ப சாதனத்துல வரும். நன்றாக சிந்தித்து பாருங்கள், ஒரு இளைஞருக்கு 14 அல்லது 15 வயது இல்ல, இப்பெல்லாம் அதை விட குறைவு, அந்த வயதை அடைந்து விட்டால் அந்த இளைஞர் என்ன பண்ணுவான்? போன் இல்ல வீட்டுல வாகனம் இல்லைன்னா பெட்ரோல் எடுத்துல வாகனத்தை கேட்பான், இல்ல போன் வாங்கி தாங்கன்னு கேட்பான். போனை வாங்கி தந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. போனை மட்டும் வாங்கி தரல, கேட்ட பொருளை வாங்கி தரலாம். அந்த இளைஞருடைய நிலை எப்படி இருக்கு? நம்முடைய சமுதாயத்திலே வாழக்கூடிய இளைய சமுதாயத்துடைய நிலை எப்படி இருக்கு? தன்னை பெற்றெடுத்த பெற்றோரிடம் சண்டையிடக்கூடிய, அவனை திட்டுறாங்க, அவங்க கூட சண்டை போடுறாங்க, அவங்க சாப்பாடு கொடுத்தா அந்த சாப்பாடு கூட சாப்பிடாம கோச்சிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில. அன்புகளை நன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், அல்லாஹ்வை தவிர நீங்க வேற யாரையும் உலகம் கூடாது. அந்த தௌஹீத கருத்தை சொல்றான், சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா. உன்னுடைய பெற்றோரிடத்துல அழகிய முறையில் நீங்க நடந்துக்கோங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த பெற்றோரிடத்துல அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்கின்றான், அவர்களில ஒருவரும் அல்லது இருவரும் வயோதிகத்தை அடைந்து விட்டால் அவரிடத்துல சீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லாது. அவர்கிட்ட பணிவுங்கிற ரக்கை நீ தாழ்த்து, அவங்கள்ட்ட நீ ரொம்ப நல்ல முறையில் நடந்துக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொன்னான். ஆனால் அந்த பெற்றோரிடத்துல நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடக்கக்கூடிய விதம் சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இவங்க கேட்ட பொருளை வாங்கி தரானா தன்னுடைய நண்பரிடத்துல போய் எங்க அப்பா இருக்கானே அவனுக்கு அப்பா பாதுகாக்கணும். தன்னை பெற்றெடுத்த தந்தை அவரை பார்த்து சொல்ற வார்த்தை அவனுக்கு அறிவே இல்லை. நான் உங்க போய் பொருளை கேட்டா அவன் வாங்கி தரல, எங்க அப்பா இருக்கானே ஒரு நிலையிலே பேசுகின்ற நிலைமை நம்முடைய சமுதாயத்தில இளைஞரிடத்திலே காணப்படுகிறது என்றால் சொன்னால் அன்புகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இளைய சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாங்கி தந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் மெயின் கேரக்டர் இருக்கு. அந்த தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து குறிப்பாக இந்த செல்போன் இதை வைத்து நம்முடைய சமுதாயத்தினுடைய எந்த அளவுக்கு இருக்கு. இதை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீமையான விஷயத்திற்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே பெரும்பான்மையாக இந்த செல்போன் பயன்படுத்தப்படுவது தீமையான காரியங்களுக்கு தான். இந்த செல்போனை வைத்து வழிகட்டு போகக்கூடிய இளைஞர்கள் பலரும் இருக்கின்ற அன்புக்குரியவரே, இந்த செல்போன் இருக்கிறது, இந்த செல்போனை வைத்து இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணலாம், ஸ்னாப்சாட்ல சாட் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல சாட் பண்ணலாம். இப்படி அவனுக்கு எந்தெந்த வெப்சைட் எல்லாம் கிடைக்குதோ எல்லா வெப்சைட்லயும் சேர்ந்து சாட் பண்ற நிலைமை. இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணா வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க, வாட்ஸ்அப்ல சாட் பண்ணா வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க, ஸ்னாப்சாட்ல சாட் பண்ணலாம். ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் அதுக்குள்ள சாட் அழிஞ்சிடும். இப்படி அதிலே பல வித்தைகளையும் அறிந்து வைத்திருக்கின்ற இடமே நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே கண்ணுக்குள்ளே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து இந்த போனை வைத்து நம்முடைய சமுதாயம் அதிகமாக வடிகட்டின் பக்கம் செல்கின்றார்கள். அதுக்கு அடுத்தபடியாக உலமாக்கள் கூறுகின்றார்கள், நம்முடைய இளைய சமுதாயம் வழிகடுவதற்கு அடிப்படை காரணம், இரண்டாவது காரணம் சுற்றுச்சூழல். அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல். இந்த சுற்றுச்சூழல்ல யாரெல்லாம் வருவாங்க? அவருடைய பெற்றோர்கள் வருவார்கள், அவருடைய அண்டை வீட்டுக்காரர் வருவாங்க, அவங்களுடைய உறவினர்கள் வருவார்கள்,
மேலும் இன்னும் அதிகப்படியாக சொல்ல போனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவங்களுடைய நண்பர்கள் வருவார்கள். அன்பிற்குரியவரே, ஒரு மனிதன் எப்படி இருக்கான், அவன் எப்படிப்பட்டவங்க தெரியணுமா, அவன் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சா போதும். அவனுடைய நண்பனை வைத்து அவன் யார் என்று நாம் தீர்வு செய்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நண்பனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் நம்முடைய சமுதாயத்திடத்துல, அதுவும் குறிப்பாக இடத்துல போய் நீ நல்ல நண்பனை தேர்ந்தெடுன்னு சொன்னா அவருடைய பதில் எப்படி இருக்கும்? திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய டைலாக பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நண்பன் எங்க சார், நல்ல நண்பன் இருக்கான், நண்பனாலே நல்லவனாலே திரைப்படத்துல வரக்கூடிய வசனங்களை பேசுவார்கள். ஆனால் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நண்பர்களிலே நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள், நண்பர்களிலே தீய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஸலு ஜலீஸு ஸாலிஹ் வ மஸலு ஜலீஸு ஸூ. ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம், ஒரு கெட்ட நண்பனுக்கு உதாரணம். நண்பர்களை 2 தரம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய வழிகாட்டி பிரித்து சொல்கின்றார்கள். நல்ல நண்பருக்கு உதாரணம் கமஸலி ஸாஹிபில் மிஸ். ஒரு அத்தர் வியாபாரி போல, ஒரு அத்தர் வியாபாரி நம்ம போனா என்ன, அவருக்கு அத்தரே வாங்க வேண்டாம், போயிட்டு வந்தா மட்டும் போதும். அவர் கடையில் இருக்கக்கூடிய அத்தருடைய வாசனை நம்ம மேல இருக்கும். அதுதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம். அந்த நண்பனோடு இருந்தாலே போதும், நம்மிடத்தே நல்ல பண்புகள் இல்லாவிட்டாலும் அவனிடத்தே இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் நம்மோடு ஒட்டி வரும். ஆனால் கெட்ட நண்பனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உதாரணம் சொல்கின்றார்கள். அல்-ஹிதாய், ஒரு இரும்பு பட்டையில வேலை செய்யும் ஒரு கொள்ளனை போல. அவன் இரும்பு பட்டைக்கு நாம் சென்றான், என்ன ஆகும்? நம்முடைய ஆடை தீயிலாகும், இன்னும் வேலை வரும், அந்த வேலையுடைய நாட்கள் வரும். அதுதான் கெட்ட நண்பனுக்கு உதாரணம். நம்மிடத்தே நல்ல பண்புகள் இருக்கும், ஆனால் அவனிடத்தே இருக்கக்கூடிய தீய பண்புகளால் நம்முடைய நல்ல பண்புகள் பாதிக்கப்பட்டுவிடும். நம்மிடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மை விட்டு சென்று அவனிடத்துல இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் நம்ம இடத்துல ஒட்டி கொண்டு வரும். அந்த சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பன், குறிப்பாக இளைய சமுதாயம் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்களை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட நண்பன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கிறோமா? அந்த நல்ல நண்பன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? தொழுகைக்காக வாங்க சொல்லப்பட்டு விட்டால் நம்மை வாடா பள்ளிக்கு போகாது கூப்பிடணும். அதே தொழுகைக்காக வாங்க சொல்கின்ற நேரத்திலே விளையாட்டு மைதானங்களுக்கோ திரைப்படங்கள் பார்ப்பதற்கோ அழைத்து செல்லக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கக்கூடாது. அன்புக்குரிய நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே நம்முடைய இளைய சமுதாயம் வழிகடுவதற்கு 2வது காரணம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல், அதிலும் குறிப்பாக அவர்களுடைய நண்பர்கள். மீண்டும் 3வது காரணமாக கூறுகிறார்கள் கண்காணிப்பின்மை. அன்புக்குரியவரே, கண்காணிப்பின்மை. ஒரு மனிதன் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பையன் ஒரு தப்பு செய்யணும்னா பொதுமக்களுக்கு வெளியில பொது வெளியே அவன் தவறு செய்ய மாட்டான். அவன் தவறு செய்வதற்காக தனிமையை தேர்ந்தெடுப்பான். தனிமையை யாருமே என்ன பார்க்கல, யாருமே என்ன பார்க்காத இடத்துக்கு போய் என்ன பண்ணணும், அவன் தப்பை செய்யணும்னு முடிவு பண்ணுவான். ஏன்? யாராவது பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும், யாராவது பார்த்தா என்னுடைய மானம் போயிடும். தனிமையை தான் ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், தவறு செய்வான். அப்போ கண்காணிப்பே இல்லாத ஒரு இடம் தான் நம்முடைய இளைய சமுதாயம் வடிகட்டு போவதற்கான காரணம். எப்படி தெரியுமா? பெற்றோர்கள். முதலாவது கண்காணிப்பின் மேலே யார் வரா? பெற்றோர்கள். தங்களுடைய பிள்ளைகள் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார். ஏன் பையன், உங்க பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு போய் சொன்னா, ஏன் பையனா அப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டானே, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே, குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம், நாம நல்லவங்களா இருந்தாலும் நம்மை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் நல்லவங்களா இருந்தாலும் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அவர்களை மாற்றிவிடும். எனவே நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். ஒரு மனிதன் அவருடைய பிள்ளையை கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கண்காணிப்பின்மை காரணமாக அந்த குழந்தை வடிகட்டின் பக்கம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்திலே கிடைக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஃபித்ராவில்தான் பிறகுது. ஃபித்ரானா என்ன? நேரான வழி, இந்த இறை மார்க்கத்திலே தான் பிறக்குது. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்களை சிலை வணங்கிகளாக, நெருப்பு வணங்கிகளாக, கிறிஸ்துவர்களாக மாற்றி விடுகின்றார்கள். ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும் என்பதை அவருடைய பெற்றோர்கள் தான் கண்காணிக்கணும். வளரக்கூடிய குழுவை கண்காணிக்காமல் விட்டோம் என்று சொன்னால், வழிகேட்டின் பக்கம் சென்றால் அதற்கு அடிப்படை காரணம் நாம் கண்காணிக்காமல் இருந்ததுதான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாங்கி கொடுத்தாச்சா, அவன் எப்படி யூஸ் பண்றாங்கிறத கண்டுபிடிக்கணும். பாக்கெட் மணி அவன் கேட்டானா கொடுத்தாச்சா, அந்த பாக்கெட் மணி எப்படி செலவு செய்யறாங்கிறத கண்காணிக்கணும். இதெல்லாம் கண்காணிக்காமல் விட்டால் அவன் வழிகேட்டின் பக்கம் செல்வதற்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, 4வதாக கூறுகின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு இளைஞர் வழி தவற வேண்டும் என்று சொன்னால்
அந்த இளைஞர் வெளியில அடிப்படை காரணம் அவனிடத்திலே மார்க்க கல்வி இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அடிப்படை காரணம் நம்ம பார்த்ததெல்லாம் பாருங்க, தொலைத்தொடர்பு சாதனங்களா இருக்கட்டும், இன்னும் கண்காணிப்பு இன்மையாகட்டும், அவருடைய சுற்றுச்சூழலாகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் என்ன? மார்க்க கல்வி அந்த குழந்தை இடத்துல இல்லை. நல்லா சிந்தித்து பாருங்க. நம்மளே எத்துணை நபர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு கொடுக்கிறோம். உலக பள்ளி கல்விகளுக்கு, கல்லூரி கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நம்மளே எத்தனை நபர்கள் மார்க்க கல்விக்கு கொடுக்கிறோம். மதரசாக்கு அனுப்புறோம், மதரசாக்கு லீவ் எடுக்கிறோம், காரணம் டியூஷன் போகணும், டைம் ஆயிடுச்சு. டியூஷன் எங்கேயும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்கன்னு பள்ளி கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு யாருமே கொடுக்கறது இல்லை. மார்க்க கல்வியை போதிக்காததன் காரணமாகத்தான் மார்க்கத்தை விட்டு விலகி வழிகட்டின் பக்கம் ஒரு இறை சமுதாயம் சொல்றாங்க. மார்க்க கல்வியை குறித்து ஒரு மனிதன் அறிந்தார் என்று சொன்னால் இந்த சுற்றுச்சூழலை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் தெரிஞ்சுக்கோம், அவருடைய நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோம், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த தொழில்நுட்ப சாதனங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்து கொள்வார். அன்பிற்குரியவரே, மார்க்க கல்வி இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு இளைஞன் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருடைய வழி என்பது தவறான வழியின் பக்கம் தான் அழைத்து செல்லும் என்றவரை நேரில் அவர் ஒருபோதும் இருக்க மாட்டார். இந்த மார்க்கம் நமக்கு நேரான வழியை காட்டுகின்றது. இந்த கல்வி நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். இந்த கல்வி நம்மளை போதிக்கக்கூடிய ஒரு அச்சிலை அன்புகளே, நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் நாளை மறுமை நாளே நரகத்தின் பக்கம் செல்கின்றார் என்று சொன்னால் அதற்கு ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்காம அவங்க நரகத்துக்கு அனுப்புறதுக்கான முதல் காரணம் நாம் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த இத்துணை நம்முடைய இளைய சமுதாயம் வழிகளுக்கான அடிப்படை காரணங்களை தெரிந்து அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இன்னும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றி இன்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அவர் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கோரிவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். إن الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, முதலாவது உரையிலே நம்முடைய இளைய சமுதாயம் வழிகெடுவதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கக்கூடிய சில காரணங்களை குறித்தும் அதற்கான தீர்வு என்ன, மார்க்க கல்வி அவர்களுக்கு கற்றுத்தருவது என்று குறித்து சில விஷயங்களை பார்த்தோம். அதே போல இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தவறு செய்கின்றார் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் இருக்கு. அதாவது இப்ராஹிம் இப்னு அத்ஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, இவரிடத்திலே அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு பர்மிஷன் கேட்கிறார். இவர் ஒரு ஆலிமாக இருந்தவர். என்ன பர்மிஷன் கேட்கிறாரு அப்படின்னா, நான் இந்த உலகத்துல தவறு செய்யணும், எனக்கு அதற்காக என்ன பண்ணுங்க, ஒரு வாய்ப்பு தாங்க, நான் தவறு செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் தாங்க, நான் தப்பு செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நேரத்துல இந்த சாபியின் ஒரு 5 நிபந்தனைகளை சொல்றாரு. நன்றாக பார்க்கணும். இந்த சாபியின் அந்த மனிதருக்கு நீ தப்பு செய்யாதெல்லாம் ஒன்றும் சொல்லல, ஒரு 5 நிபந்தனை இருக்கு. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உன்னால் தவறு செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தவறு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த சாபியின் சொல்கின்றார். முதலாவதாக அவர் சொல்கின்றார், நீ தப்பு செய்யணும்னு நினைக்கிறியா, தாராளமாக செஞ்சுக்கோ, ஆனால் அல்லாஹ்வுடைய பூமியில நீங்கள் தவறு செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இந்த பூமியில இருந்து நீங்கள் தவறு செய்யக்கூடாது. வேற ஏதாவது உன்னால போய் தவறு செய்ய முடியும்னா போய் தவறு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த சஹாபி மௌனமாக இருக்கார், அந்த மனிதர். இரண்டாவது முறையாக மீண்டும் அவர் இன்னொரு நிபந்தனை சொல்றார், நீங்கள் தவறு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செஞ்சுக்கோங்க, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்துல அவருடைய கண்காணிப்பு இல்லையோ, எந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்காணிப்பு இல்லையோ அந்த இடத்துல போய் நீங்கள் தவறு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த தாபியை அவருக்கு பதிலளிக்கிறார். அப்பவும் மௌனமாக இருந்துறார். மூன்றாவது முறையாக மீண்டும் சொல்கின்றார், நீங்கள் தவறு செய்யணுமா, தாராளமாக தவறு செய்து கொள்ளுங்கள், ஆனால் அவருடைய ரிஸ்கை சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. அப்படி உங்களால தவறு செய்ய முடியும்னா நீங்க தாராளமாக தவறு செய்து கொண்டு பர்மிஷன் கொடுக்கிறாரு. நான்காவதாக சொல்கிறார், உங்களுடைய மரண தருவாயிலே மலக்குள் மௌத் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாரு, அந்த நேரத்துல சொல்லுங்க, நான் இன்னும் தவறு செஞ்சுருக்கேன், தவறு செஞ்சு முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் என்னுடைய ரூஹை கைப்பற்றுங்கன்னு அப்படி உங்களால சொல்ல முடியுமா, நீங்கள் தவறு செய்து கொள்ளுங்க என்பதாக அந்த தாபி பதிலளிக்கின்றார்.
கடைசியாக சொல்கிறார், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்த நன்மை ஏட்டையும் தீமை ஏட்டையும் கொடுப்பானே. அந்த தீமை ஏட்டை கையில வாங்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் நான் பண்ணதில்லை, இவங்க எல்லாம் பொய் கணக்கு எழுதி வைக்கிறாங்க உங்களால சொல்ல முடியும்னா, இந்த உலகத்திலே வாழ்க்கை நேரத்துல தப்பே நான் செய்யலன்னு உங்களால சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் தவறு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த சாமியை பதில் எழுதுகிறார். உங்களை சிந்தித்து பாருங்க, இந்த எந்த நிபந்தனையும் இல்லாம நம்ம தவறு செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய பூமியில தான் வாழ்றோம், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தான் உண்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்துல ஒரு இலை விழுந்தால் கூட அதை கண்காணிக்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞானத்தில எல்லாமே அவர் இலை விழுகாது. மலக்குள் மௌத் அந்த ரூம் கைப்பற்றக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டால் ஒரு நொடி முண்டவும் செய்யாது, ஒரு நொடி பிண்டவும் செய்யாது, எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு ரூம் கைப்பற்றப்பட்டுவிடும். அதே போல நாளை மறுமை நாளிலே நாம் செய்கின்ற நல்ல அமல்களும் சரி, நாம் செய்கின்ற தீ அமல்களும் சரி, நமக்கு படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டப்படுமே, நம்ம இடத்துல ஏடுகள் வழங்கப்படுமே, அதையும் நம்மால் மறுக்க முடியாது. இதே ஒரு மனிதன் நினைவு கொண்டார் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்துல தவறின் பக்கமே செல்ல மாட்டான். இந்த உலகத்துல வாழ்கின்ற நேரத்துல தப்பு செய்யணுங்கிற எண்ணமே சொல்ல போன நம்ம மனிதனுக்கு வர அன்பு முறை சிரித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல வாழ்கின்ற நாம் நம்முடைய இளைய சமுதாயத்தை சரியான முறையிலே மாற்றம் காட்டி தந்த வழியிலே அந்த இளைய சமுதாயத்தை வளர்த்தெடுத்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மக்களாக அவங்களை நீங்கள் மாற்றி அருள் புரிவானாக. மேலும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே அதிகமான நல்ல மனிதர் செய்கின்றவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு மத்தியில ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர்கள் இருக்கின்றாங்க, மாட்டை குர்பானி கொடுத்தவர்கள் நமக்கு மத்தியில இருக்கிறாங்க. அதே போல ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை அடைந்தவர்கள், கோழியுடைய முட்டை இதெல்லாம் குர்பானி கொடுத்த நன்மை அடைந்தவர்கள் இருக்காங்க. ஆனால் பலர் ஜுமாவுடைய அடையாளங்களாக நமக்கு மத்தியில இருக்காங்க. சிந்தித்து பாருங்க, எப்படி தெரியுமா? இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் மலக்குமார்கள் வருகை பதிவேட்டை மூடிவிடுவார்கள். அதற்கப்புறம் பள்ளிக்கூடங்களோட பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களாம் மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய பலர் எந்த வேலை தெரியுமா? இமாம் மெம்பர்ல ஏறி முதல்ல முடிஞ்சிடும், இரண்டாவது முடிஞ்சிடும், தொழிலே நடக்கும். அந்த நேரத்திலே ஜுமாவுக்கு வரக்கூடிய முறை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். 5 வேளை தொழுவதற்கு நாம கஷ்டப்படுறோம். வாரத்தில் ஒரு நாள் ஜுமாவுக்கு நம்ம சரியாக தொழ மாட்டோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததற்கான நோக்கம் என்ன? அவரை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் படைச்சான். ஆனா நம்ம என்ன பண்றது? உலகத்துல அவன் படைத்த உலகத்திலே வாழ்ந்து அவனுக்கு நன்றி கெட்ட ஒரு அடியார்களாக வாழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கலீலம் தஷ்குரும். பல இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நன்றி கெட்டவர்களாக நீங்க இருக்கீங்க, குறைவானவர்கள் தான் நீங்க நன்றி செலுத்துறீங்கன்னு சொல்றான். சிந்தித்து பாருங்க, நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை நபர்கள் இந்த ஜுமாவுடைய ஒரு பேர் இல்லை, வழக்கமாக மாற்றிக்கொண்டு ஜுமான்னு சொன்னா 2வது உடைக்கு தான் நான் போகணும், ஜுமான்னு சொன்னா முதல் உடைக்கு தான் வருவேன். வாரத்திலே ஒரு முறை வருகின்ற ஜுமாவை சரியாக நம்மால் தொழுக முடியும் என்று சொன்னால், ஜுமாவுடைய இஸ்லாமுடைய பேரு வாழணும்னு சொன்னா இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த உலகத்திலே வாழ நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை நம்ம படைச்சானே, அவனை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் படைச்சானே. அந்த நோக்கத்தை விட்டு விலகி அவனுக்கு நன்றி கெட்ட அதிகாரங்களாக வாழ்ந்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கக்கூடிய என்ன பதில் நம்ம வச்சிருக்கோம்? இந்த உலகத்துல வாழ்க்கிற நேரத்துல ஒரு ஜுமா தொழுகைக்கு கூட என்னால போக முடியல, 5 வேளை தொழுகை அது வேற கணக்கு, அதுல மிகவும் பொறுப்போக்காக இருக்கின்ற நிலைமை. ஆனால் ஜுமாவுக்கு கூட என்னால போக முடியலன்னு சொன்னா நாளை மறுமை நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டால் நம்முடைய நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய காலகட்டத்துல இந்த உலகத்துல வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக, அல்லாஹ் அனுதினமும் தொழில் அவன் ஒளிவரக்கூடிய ஒரு அடியாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நன்மை மாற்றி அருள்புரிவானாக. ஹாதா மா இன்தி வ ஜஸல்லாஹு அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.